வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாகவே வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஒரு நாள் வந்து டேர்ன் ஆன உடனே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு, உடனே எல்லோரும் வந்து பாய்ந்து புழுந்தடிச்சிக்கிட்டு வந்து பை பண்ணணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியம் வந்து இல்லை. ஏன்னா சும்மா ஒரே ஒரு நாள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துட முடியாது. ஸோ இப்போதைக்கு 23,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குது. லாஸ்ட் வீடியோ இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இன்னையோட லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். இருந்தாலும் இந்த 23,000 அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபுல் நம்பர் வந்து இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இன்பிட்வீனில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அன்பிட்வீனில் இந்த 23,000 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைல்டாக ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் உடச்சிட்டு வந்து கீழே போகிறாங்க மட்டும்தான் வந்து இந்த 22,800 28 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு மைல்டான ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து இறக்குறாங்க. இறக்கி 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு அங்கேருந்து சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக க்ளோசிங் செஷனில் வந்து நல்லா ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க, நிஃப்டி 50ன்னு கிடையாது, எந்த ஒரு ஸ்டாக்கும் சரி இண்டெக்ஸும் சரி ஃபுல் நம்பர் அப்படிங்கிற சொல்கிற ஒரு ஃபுல் நம்பர்கிட்ட கன்ஃபார்மாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து எது ஃபுல் நம்பர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 23,000. நமக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படின்னா 23,000 தான் ஃபுல் நம்பர். ஏன்னா 23,000 அடுத்தது முன்னாடி பின்னாடி ஒரு 50-100 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் நம்பர் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து 24,000 வந்து இருந்துச்சா. ஸோ அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்து இறங்கினாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறாங்க. மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் நம்பருக்கு இருக்கிற அந்த வேல்யூ. ஸோ இதை உடச்சிட்டு வந்து கீழே போகிறாங்க மேலே போகிறாங்க, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ இப்போ நிஃப்டி 50 அப்படிங்கிறதுனால 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து ஒரு டிஃபெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து கன்ஃபார்மாக இது ஹோல்டு ஆகும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறதுக்கெலாம் வந்து கிடையாது. ஏன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து கன்ஃபார்மாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். அதை பற்றி சில அப்புறம் வந்து பேசிக்கலாம். இந்த ஃபுல் நம்பர் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஃபுல் நம்பர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 24,000 அப்படி ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ரியாக்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது, 25,250 இருந்தது. ப்ரைஸ் வந்து இந்த 25,000 வந்த உடனே சட்டனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் பாருங்கள். அதே மாதிரி 25,000 மேலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒன்ஸ் அந்த 25,000 கீழே வந்து போனாலும் சடனாக மறுபடியும் எங்கே பண்ணியிருக்காங்க, 25,000 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்ட்ராடேயில் ஒரு ஃபுல் நம்பர் எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே 23,000 உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும். 24,000 இந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்குது. அதே மாதிரி 25,000 இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். 23,000 அப்படிங்கிற இன்பிட்வீன் கேப்பில் ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணால் அது ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக அந்த 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆயிடுச்சா அல்லது வந்து ரெக்கவர் ஆக போகுதா, டேர்ன் ஆயிடுச்சா அப்படின்ட்டு சொல்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்குலாம் வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த 22,850 இந்த ஏரியா வரைக்குமே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு வால்யூம் கேதரிங் தான் அப்படின்னு தான் வந்து போகும்.
ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ வால்யூம் கேதரிங் போச்சு அப்படின்னாலே வந்து நாம் ரெடி ஆகிடலாம். ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து போகும். ஸோ புல் பேக் போச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வந்து வந்துடலாம். ஆனால் ஒரு கேப் வந்து இருக்குது, ஒரு 250 பாயிண்ட் வந்து கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துடாதீங்க. பாருங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அப்போ டவுன் சைடு நமக்கு வந்து இன்னும் ஒரு 150-200 பாயிண்ட் வந்து கேப் வந்து இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இன்னும் ஒரு அப் ட்ரெண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் 23,000 ஒரு 460 ஒரு 23,630 இங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வந்து கேப் வந்து இருக்குது. ஸோ கீழே இறங்கினாலும் கேப் இருக்குது, மேலே போனாலும் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து போயிருக்கிறாங்க, இதுவும் வந்து ரிஜெக்ஷன் தான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் போயிட்டு இதை வந்து ஒரு ரிஜெக்ஷனாக வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த லெவலுக்கு இந்த கேப் இருக்கு இல்லையா, 23,630 இருக்கு இல்லையா, அதை உடைச்சாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த கேண்டில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல நல்லா வந்து டாமினேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கேண்டிலுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனு, அந்த இடத்துல இருந்தும் ஒரு நெகட்டிவ் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த 23,880 இருக்கிற அந்த செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து வேலையை பார்த்து விடுவாங்க அப்படின்ட்டு இப்பயே நமக்கு வந்து தெரியுது. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான கேப் வந்து இருக்குது. அப் ட்ரெண்ட்லேயும் கேப் இருக்குது, டவுன் ட்ரெண்ட்லேயும் வந்து கேப் இருக்குது. ஸோ இப்போ நியர்பை கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த நியர்பை கேப் அப்படிங்கிறதுனால அப் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 23,450 வந்து இருக்குது. அதை உடைச்சாங்க அப்படின்னா அது வந்து இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் 23,450, அதை உடைச்சாங்கன்னா அதுக்கு அடுத்தது 23,630, அதுக்கு அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் உடைச்சாங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 23,840 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சிக்கிற போது 24,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபுல் நம்பர் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் செல்லர் அடிக்கலாம், அல்லது அந்த இடத்துல வந்து உடச்சிட்டு ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கலாம். ஸோ அது வந்து வரும் நாட்களில் தான் நம்மளால் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வர முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து லெவலாக வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு விஷயம் நாம் வந்து கவனிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் தான், அதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து மேலே வந்து போகணும். சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ஒரு புல் பேக் வந்து போகுது அப்படின்னா அது எது வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து எடுத்தாகணும். இப்போ ரீசெண்ட் ஹை அண்ட் லோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து மார்க் வந்து பண்ணியாகணும். இப்போ ரீசெண்ட் லோ எது, ரீசெண்ட் ஹை எது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். இப்போ ரீசெண்ட் லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அது பார்த்தோன்னே நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுது. ஸோ இன்னையோட லோ வந்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரீசெண்ட்டு லோ, அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போது ரீசெண்ட் ஹையை நம்ம வந்து மார்க் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹை இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை வந்து இருக்குது, அதே மாதிரி இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து இன்னொரு லோ வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை நாம் வந்து ரீசெண்ட் ஹையாக வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு லோ இருந்தது, அதுக்கு கீழே இன்னொரு லோ வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கும் கீழே இன்னொரு லோ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வந்து கீழே வந்துருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம வந்து ரீசெண்ட் ஹையாக கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 23,840 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ரீசெண்ட் ஹையாக கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஹை வந்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 24,300, அதுதான் வந்து ரீசெண்ட் ஹையாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து ரீசெண்ட் ஹை, இது ரீசெண்ட் லோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ ரீசெண்ட் ஹை கண்டுபிடிச்சிட்டோம், ரீசெண்ட் லோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது
இப்போ நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிச்சாகணும். அப்போ இந்த லோவுக்கும் இந்த ஹையுக்கும் உண்டான இந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1350 இருக்குது. அப்போ ஒரு 1300 நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். 1300 பாயிண்ட் அப்படின்னா 500, 150, 650 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புல் பேக். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 650 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து கணக்கு வச்சோம் அப்படின்னா எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது. ஒரு 23,630 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு புல் பேக் வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இந்த புல் பேக் வேல்யூ எக்ஸாக்டாக எங்கே வந்து நிற்கிது? இந்த ட்ரெண்ட் லைன் வருது இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து நிற்கிது. ஃபுல் நம்பர் எவ்வளோ? 1300. இதுக்கு ஒரு புல் பேக் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு 650 வந்து வந்தாகணும். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த புல் பேக்கும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது இல்லையா. நாளைக்கு இது வரைக்கும் வந்து மினிமம் வந்து போகணும். இன்கேஸ் நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இன்றைக்கி மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம்? ப்ரீமரிலி நமக்கு வந்து 23,630 வரைக்கும் மினிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பை சான்ஸ் மார்க்கெட் என்ன நடக்கலாம்? ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ அந்த கேப் அப் வந்து எடுத்த உடனே இந்த 23,600 கிட்ட 630 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் நமக்கு வந்து முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம்? மறுபடியும் ப்ரைஸு கீழே வந்து இறங்கலாம். இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணுறாங்க, கட் பண்ணல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, ஆனால் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து 22,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏற்கனவே நாம் வந்து சொன்னோம் இல்லையா, 22,800 இந்த ரேஞ்சில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ இந்த 23,900 ஒரு 23,800 வரைக்கும் மேபி கீழே வந்து இறங்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது சினாரியோ. ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அல்லது வந்து ஒரு கேப்பை போச்சு அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 23,630 வரைக்கும் வந்து போகலாம். இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சினாரியோ மினிமம் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அல்லது அந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆயிடுச்சு வந்து போயிட்டு ரிஜெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு நாளில் நமக்கு அகெயின் இந்த லோவை நம்ம வந்து ரீவிசிட் வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ரேர் கேஸாக நமக்கு வந்து 23,630 இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வந்து சஸ்டெயின் வந்து ஆகுறாங்க, செல்லர்ஸ் வந்து பெருசாக வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்ட மாதிரி எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஒரு நாளில் மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து ரியாக்ட் வந்து பண்ண போகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட். ஸோ இந்த 5 மினிட் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத முழுக்க வந்து பார்க்கலாம். இன்றைக்கி குறைந்தபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து எடுத்துருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்துச்சு. பெருசாக வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிள் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது, ரொம்ப ப்ரிடிக்டபிள் மார்க்கெட்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு 9:25, அதாவது அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஒரு நியர்பை க்ளோசிங் கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி வந்து இருந்தது. அந்த இடத்துல இருந்து சடனாக ஒரு அப் ட்ரெண்ட். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். மறுபடியும் நல்லா வந்து கீழே இறங்கிட்டு கிட்டத்தட்ட 23,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 11:20 கிட்டத்தட்ட ஒரு 1:50 வரைக்குமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது? ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக நீங்கள் வந்து மாறணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா இப்போது இந்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட் இருக்குது. நம்ம ஒரு 150 பாயிண்ட்டே கணக்கில் வந்து வச்சுக்கலாம். இந்த டவுமு இருக்குது இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா கணக்கில் வந்து எடுக்காதீங்க, விட்டுருங்க இப்போதைக்கு. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்
நமக்கு வந்து ஒரு மூவ் கொடுக்குச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ வந்து கொடுக்கலாம். செகண்டு. அடுத்தது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒன்று உள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து வரைஞ்சாகணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து லோ வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டச் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.45 அந்த ரேஞ்சில் ஒரு டச் வந்து எடுத்துருக்கு. அதை நாம் வந்து மார்க் பண்ணுறோம். அடுத்தது இதோட சைஸை நம்ம வந்து மெஷர் வந்து பண்ணுறோம். அப்போ இதோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 280 பாயிண்ட் வந்து இருக்குது. ஒரு 300 பாயிண்ட் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னா ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லும்போது புரியும் நினைக்கிறேன். நான் 170 பாயிண்ட் இருக்குது, நான் வந்து 150 பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 250 பாயிண்ட் வந்து இருக்குது, நான் வந்து 300 பாயிண்ட்டாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல குறைக்கணும், எந்த இடத்துல அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை வந்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் போகும், ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வரும் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை உடச்சிட்டு வந்து இந்த இடம் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கினாங்க இல்லையா, மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து கொண்டு போனாங்க. அப்போ ஓப்பனிங் லோ இந்த இடத்துல ஒரு 9.25 இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் லோ மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கேண்டில் இருக்குது இல்லையா, அந்த கேண்டில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்போ இந்த லோவுக்கு கீழே போகிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்கும். அப் ட்ரெண்ட் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற இந்த லோ வந்து கீழே வந்து இறங்கலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில்ஸ் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக வந்து செல்லஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இல்லை. பையர்ஸ் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வந்துடணும். அதுக்கு அடுத்தது தான் வந்து என்ன நடந்திருக்கு, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 2.10 நல்ல மூவ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 2.50க்கு என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு பிரிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. கணக்கில் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரேடே உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கும் ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு 2.50 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 4-5 ட்ரேட் இருக்குது. 2.50க்கு நீங்கள் வந்து என்ட்ரு ஆனாலும் இன்னொரு ட்ரேடும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் எப்படி வந்து அனாலிசிஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு டார்கெட் செட் பண்ணி உள்ளே போய் வெளியே வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இதுதான் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், 23,300 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், 23,100 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி காலையிலே வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணாங்க, மறுபடியும் இதை உடச்சிட்டாங்க, 23,000 ரெஸ்பெக்ட் வந்து பண்ணாங்க. மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த 23,100 அப்படிங்கிற சப்போர்ட்டை வந்து உடைக்க முடியல. அப்போ இந்த இடமே நமக்கு வந்து சொல்லி காமிக்குது, சரி ஓகே மார்க்கெட் வந்து மேபி கீழே இறக்குறத விட மேலே போகிறதுக்கு தான் வந்து ட்ரை வந்து பண்ணுது அப்படிங்கிறத இந்த விஷயம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நல்ல மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 23,100 வந்து இருக்கலாம். 23,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,150 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 23,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி நம்ம கொடுத்த அந்த லெவல்ஸ் அப்படியே வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு லெவல், ஃப்ளாட் ஓப்பனிங் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் இது அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியில் வந்து நம்ம பெரும்பான்மையாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுனால அதை வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை வந்து கொண்டு வந்துடுறோம். அடுத்தது ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும்
ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எது எதெல்லாம் லெவல்ஸ் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ நேற்று லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கொடுத்தது என்ன, 54 100 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்குங்களா. அதுக்கப்புறம் இந்த 53 600 நம்ம வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. அது உடச்சா எது வரைக்கும் கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 53 300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த 53 300 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் உள்ளே போயிட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, கரெக்டாக நம்ம சப்போர்ட் லெவல்னு சொன்னோம் இல்லையா, மறுபடியும் அதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்போர்ட் லெவலில் மறுபடியும் வந்து பெருசாக வந்து உடைச்சாங்களா, உடைக்க முடியல. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், இந்த 54 100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54 400 வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலேயும் ஒரு 200 300 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ மோராலெஸ் நாம் கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80 to 85% உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அது எப்போ அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து இருக்கும்போது. ஏன்னா எல்லா நாளையும் கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லா நாளும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து வேல்யூ அப்படிங்கிற மாதிரி முன்னிலையே நம்ம வந்து கொடுத்துட்றோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 54 600 நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54 100 வந்துருக்கலாம். 54 100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53 800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54 600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54 900 55,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேடாக இருக்குது. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. சேம் நிஃப்டி 50 எப்படி வந்து பிஹேவ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் வந்து சென்செக்ஸ் வந்து பிஹேவ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 75 700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 100 வந்து இருக்கலாம். 75 100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74 750 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். ஒரு 75 700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சோம்னா குறைந்தபட்சம் ஒரு 76,000 76 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து ஒரு 12,600ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை உடச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது. அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ 12,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,500 வரைக்கும் வந்து வரலாம் அப்படி சொல்லியிருந்தோம். அதையும் மீறி ஒரு 12,400 வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அகெயின் இந்த 12,500 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா 12,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,500 வந்து இருக்கலாம், 550 வந்து இருக்கலாம். 12,550 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,450 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 12,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,800 12,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.